30 வருஷத்துக்கு முன்னால இவர் மாமனாரை இவரே கொன்னாரு. ஏன்? எல்லாம் நம்ம சாதி சனத்துக்காக தான். வயசான காலத்துல ஒரு ஈன சாதி பையன் கல்யாணம் பண்ணி நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சான். அதுக்கு அவமான சின்னமா ஒரு வாரிசும் பிறந்துச்சு. அந்த வாரிசு வளர்ந்து பெரியாளாச்சுன்னா அது எந்த சாதி பேரை சொல்லும்? அது எந்த வயித்துல பிறந்தது? அதையும் கொல்லத்தான் நினைச்சேன். ஆனா அது தப்புச்சு. இன்னைக்கு நமக்கெல்லாம் யமனா வந்து நிக்குது. இப்ப மட்டும் என்ன வாழுது? கோர்ட்டு தீர்ப்பு அவன் பக்கம் சாதகமாயிடுச்சு. அவன் இப்ப ஊருக்குள்ள வர போறான். நம்ம எல்லாம் ஊரை விட்டு துரத்த போறான் பாருங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா என்னதான் முடிவெடுக்கலாங்கிறீங்க? ஐயா முடிவெடுத்தா அதை செஞ்சிருவீங்களா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு கழுத்துல நம்ம வீச்சருவா இறங்கணும். இந்த ஊருக்குள்ள அவனுக்கு சாதி பேரை சொல்றதுக்கு ஒரு ஈ எறும்பு கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? உங்க அப்பனையே கொலை செஞ்ச ஒரு கொலைகாரன் கூட இத்தனை வருஷமா நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, உன் மனசு என்ன கல்லா? என்னைக்கு தாத்தாவை கொன்னானோ அன்னைக்கே உன் புருஷனை நீ விஷம் வச்சு கொண்டு இருந்தா அப்ப நீ பொம்பளை. ஆமாண்டி, நான் பொண்ணா பிறந்ததுனாலதான் எதுவுமே பேச முடியல. இந்த மண்ணுல பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் இத ஒண்ணு கழுத்துல கட்டி நம்மள எல்லாம் பேச முடியாம பண்ணிடுறாங்க. இத்தனை வருஷத்துல உங்க அப்பனோட நான் பேசி சிரிச்சு நீ பாத்திருக்கியாடி. அது உன் தலைவிதி, நீ இருக்கிற. ஆனா இந்த நரகத்துல இனி நான் இருக்க முடியாது. நான் போறேன். எங்கடி போற? தாமரை கிட்ட போறேன். வா போலாம். வாசப்படியை தாண்டினா இவர் காலை வெட்ட சொல்லி ஐயா சொல்லிருக்காரு. இனிமே எந்த சக்தியாலும் எங்களை தடுக்க முடியாது. தானே தன்னை தந்தாதானே ஏதானென்ன தன்னை தந்தாதானே தந்தானே தானே நன்னே தானே தந்தே நானே நன்னே. முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்க மண்ணுக்கு வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதுரை வீரன் அருள்தாம்மா. இந்த மதுரை வீரன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாம்மா. பூசாரி மகனை வெட்டுங்கடா. நில்லுங்கடா நில்லுங்கடா. எதுக்குடா அவனை வெட்டணும்னு சொல்றீங்க? மாடா பசங்களா, எங்க அம்மா இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்ச இந்த நாள்ல இருந்து இந்த ஊர்ல தாழ்ந்தவனும் இல்ல வசந்தவனும் இல்ல, எல்லாரும் சமம்னு கொண்டாடுவோம். அந்த பொண்ணு காலத்துல அவனை தாலி கட்ட சொல்லுவோம்டா. வாப்பா மணியரசு. இருட்டுக்குள்ள தாலியை கட்ட வாப்பா. வா சீக்கிரம்.